வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. அத்தியாயம் 13. உற்சாகமூட்டும் உஜ்வலா. வேமுலவாடா. அரண்மனை நந்தவனத்தில் சற்றே தயக்கத்துடன் நுழைந்தான் குந்தல இளவரசன் அமோகவர்ஷன். நந்தவன தடவாவியில் மிதந்து கொண்டிருந்த தாமரை மலர் ஒன்றை குனிந்து கையில் எடுத்த வேமுலவா இளவரசி உஜ்வலா அந்த மலரை தன் கன்னத்தில் வைத்து அதன் மென்மையை தனது தேகத்தினில் ஏற்றி கொண்டிருந்தவளைப் போல் கண்களை மூடி நின்றிருந்தாள். தொலைவில் நின்றபடி தன்னையே மறந்து அவள் நின்று கொண்டிருப்பதை கண்ட அமோகன் தன் பின்னால் நின்ற நண்பன் கஜேந்திரனை பரிதாபமாக நோக்கினான். செல் நண்பா, உனது வருங்கால மனைவி அதோ நிற்கிறாள். சென்று உனது இனிய காதல் வாழ்வை துவக்கு. அவளிடம் என்ன பேசுவது கஜேந்திரா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மிக சௌந்தரியவதியாக தோன்றுகிறாள். அவள் என்னை ஏறிட்டு பார்ப்பாளா? அமோகவர்ஷன் குரலில் அச்சம் பிரதிபலித்தது. இதுதான் உன்னிடம் உள்ள பிரச்சனை. உன் சகோதரன் கோவிந்தனை போன்று நீ இருக்க வேண்டாம். அதற்காக பெண்களிடம் பேசுவதற்கு கூட அச்சம் கொண்டால் எப்படி? இப்போது நீ உனது காதல் சாம்ராஜ்யத்தை மட்டும் துவக்கப் போவதில்லை. உனக்கு சமைய இருக்கும் உனது சாம்ராஜ்யத்தையும் பலப்படுத்தப் போகிறாய். அதற்கு உனக்கு உதவக்கூடியவள் இளவரசி உஜ்வலாதான். நாட்டு மக்களிடம் கோவிந்தனுக்கு உள்ள கவர்ச்சியை இவளது அழகு கொண்டு நீ உடைக்கப் போகிறாய். உனதருகே இவள் பட்டத்தரசியாக அமர்ந்த பின்பு கோவிந்தனின் கவர்ச்சி எடுபடாமல் போவதை நீ பார்க்கப் போகிறாய். இனியும் தயங்காதே. சென்று உனது காதல் கனிகளை எய்துவிடு. கஜேந்திரன் அமோகவர்ஷனது ஆக்ரோஷத்தை தூண்டிவிடும் வகையில் பேச அமோகன் சற்றே நம்பிக்கையுடன் உஜ்வலா நின்ற திசையில் நகரத் தொடங்கினான். கஜேந்திரன் நந்தவனத்தை விட்டு விலகி சற்று தொலைவில் இருந்த அரண்மனை முகப்பு மண்டபத்தில் ஒதுங்கினான். இளவரசி உஜ்வலாவை பற்றி மற்போர் மையத்தில் வந்த அமோகனிடம் கூறி பேரழகியான அவள் முன் கோவிந்தனின் அழகை சிறுமைப்படுத்தி அவனுக்குள்ள முக்கியத்துவத்தை குறைத்து விடலாம் என்று கஜேந்திரன் கூறியிருந்த யோசனை அமோகனை கவர்ந்தது. உடனடியாக அதனை செயல்படுத்துவதில் முனைந்த அமோகன் தன் தாய் நூபுரவதியிடம் உஜ்வலா பற்றி தெரிவிக்க அவள் மன்னன் இந்திரனிடம் தகவலை எட்டவிட்டாள். மனம் புரிந்து கொள்ள மகன் இசைவு தந்துவிட்ட மகிழ்ச்சியில் இந்திரனும் வேமுலவாடா மன்னன் ராஜநாகேந்திரனுக்கு தூதுவிட்டான். ராஷ்டிரகூட தலைநகர் மானியகேது நகரில் இருந்து இந்திரனின் தூதர்கள் வந்து நின்றதும் நரேந்திரன் முதலில் திகைத்துத்தான் போனான். குந்தல பட்டத்து இளவரசன் அமோகனுக்கு தன் மகள் உஜ்வலாவை மணமுடிக்க தங்கள் மன்னர் இந்திரன் விருப்பப்படுவதாக கூறியதும் நரேந்திரன் பரவசப்பட்டு போனான். உடனடியாக தனது இசைவினை தெரிவித்து தூதர்களை கௌரவப்படுத்தி அனுப்பினான். உடனடியாக குந்தல அரண்மனை ஜோசியர்களுடன் கலந்தாலோசித்து சுபமான நாள் ஒன்றை குறித்து அன்று அமோகனையும் உடன் அவன் தோழன் கஜேந்திரனையும் வேமுலவாடாவிற்கு அனுப்பினான். இதோ அமோகனும் உஜ்வலாவும் சந்தித்த நேரமும் நெருங்கிவிட்டது. சிங்க நடையை பயில்வித்து கொண்டு அமோகன் உஜ்வலாவின் முன்பாக சென்று நிற்க அவளோ மோன நிலையில் இருந்தாள். அவள் தனது கம்பீர நடையை காணவில்லை என்பது அவனுள் சற்றே ஏமாற்றத்தினை தோற்றுவித்தாலும் தனது கண்களால் உஜ்வலாவின் அழகை பருகத் தொடங்கினான். அவளது பேரழகு அமோகனை திக்குமுக்காட வைத்து விட்டது. கஜேந்திரன் கூறியிருந்தது உண்மைதான். இந்த அழகு பெட்டகம் இவனது பட்ட மகிழ்ச்சியாக இவன் அருகில் அமர்ந்தால் போதும். கோவிந்தனின் கவர்ச்சியினை மக்கள் மறந்து விடுவார்கள். இவனையும் இவன் மனைவியை பற்றியே பேசுவார்கள். அது போதுமே. புகழ்பெற்ற இவனது வீரமகுடத்தில் அவள் மாணிக்க கற்களாக ஜொலிப்பாள் என்பது திண்ணம். இவளே எனது மகாராணி என்கிற உறுதியுடன் கண்களை மூடியிருந்த அவள் முன்பாக நின்றான். உஜ்வாலாவின் உள்ளுணர்வு அவளை எச்சரித்திருக்க வேண்டும். திடீரென தன் நேத்திரங்களை திறந்து எதிரே நின்ற அமோகனை பார்த்தாள். முகத்தில் பரபரப்பான மாறுதல்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் அவனை சற்று உறுத்து நோக்கியவள் பின் மெதுவாக தனது செவ்விதழ்களை திறந்து பேசினாள். வந்துவிட்டீர்களா குந்தல இளவரசே? அரண்மனையில் தங்கும் வசதிகளில் குறைபாடு ஒன்றும் இல்லையே? பெண்மைக்கு இலக்கணமான நாணத்துடன் தலைகுனிந்து அவனிடம் தனது காதல் இதயத்தை அவள் சமர்ப்பித்து கூடும் என்றே நினைத்திருந்த அவனுக்கு இராஜாங்க ரீதியாக அவள் பேச்சை துவங்க வியந்து போனான். அழகில் மட்டுமல்ல, தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு அரச குடும்பங்களுக்குரிய இங்கீதத்துடன் நடக்கும் சிறப்பான குணங்களை பெற்றவள் என்பதையும் அமோகன் அறிந்து கொண்டான். குறைபாடுகள் எதுவும் இல்லை இளவரசி.
உஜ்வலா என்று அழைக்க முற்பட்ட தனது நாவை கட்டுப்படுத்தி கொண்ட இளவரசி என்றே அழைத்தான். அந்த சிறு தடுமாற்றத்தை கவனித்துவிட்ட அவள் முறுவலித்தபடி அவனை நோக்கினாள். தாங்கள் என்னை உஜ்வலா என்றே அழைக்கலாம். உன் மனக்கிடக்கையை தெரிந்து கொண்ட பின்னரே அங்கனம் அழைப்பது நியாயமாக இருக்கும். அமோகன் பதிலுக்கு புன்னகைத்தான். இது என்னுடைய அந்தப்புறத்து நந்தவனம். இதில் காலடி பதிக்கும் முதல் ஆண்மகன் தாங்களே. இது ஒன்று போதாதா? எனது உள்ள கிடக்கையை தங்களுக்கு புரிய வைக்க உஜ்வலா கேலியுடன் கேட்டாள். சற்றே அயர்ந்து போனான் அமோகன். இவளது குரலும் கோகிலம் இசைப்பது போல் அல்லவா ஒலிக்கிறது. எல்லாவற்றிலும் சிறந்த லட்சணங்களை கொண்டிருக்கும் இவளுக்கு நான் பொருத்தமாக இருப்பேனா? என்னை மணக்க இவள் சம்மதித்தாலும் கூட நாளை ஒருவேளை கோவிந்தனை கண்ட பின் அவள் மனம் இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு சஞ்சலப்படக்கூடுமா? ஏற்கனவே கோவிந்தனின் கவர்ச்சியால் தாழ்வு உணர்வுகளை கொண்டிருக்கும் இவளை மனைவியாக ஏற்றதனால் இன்னும் அதல பாதாளத்தில் விழுந்து விடுவானா? மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் உதயமாக அமோகன் சற்றே குழம்பி போனான். அவளது கேள்விக்கு தான் பதில் கூறாமல் நிற்பதை உணர்ந்து சற்றே தயக்கத்துடன் பேசினான். இல்லை உஜ்வலா, உனது பேரழகை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பல்வேறு தேசங்களை சேர்ந்த இளவரசிகளை வரிசையில் நிற்க வைத்தால் நீயே தனித்து தோன்றுவாய். காரணம், அனைத்து அரச குமாரிகளை விட நீயே பேரழகி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நீ என்னை ஏற்பது எங்கனும் என்றே குழம்பி போய் நிற்கிறேன். உன் அருகில் கணவனாக நிற்க வேண்டிய தகுதியை நான் கொண்டிருக்கிறேனா என்பதே எனக்கு தான் தெரியவில்லை. அதனாலே நான் இத்தனை தயக்கம் எனது செயல்பாடுகளில் நீ காண்கிறாய். இதனை கூறுவதற்குள்ளாகவே திணறிப் போய்விட்டான் அமோகன். உஜ்வலா தனது மேனி குலுங்க நகைத்து துவங்கினாள். இளவரசே, இதற்குத்தானா இவ்வளவு தயக்கம்? சூரியோதயமும் சந்திரோதயமும் காண்பதற்கு மிக சௌந்தரியமானவைதான். ஆனால் உதயத்தின் அழகை நின்று ரசித்து கவிதை பாடுகின்ற புலவர்கள் கதிரும் நிலவும் உச்சிவானுக்கு சென்ற பிறகு அவற்றை கண்டுகொள்வது கிடையாதே. வாழ்க்கையின் உதயத்தில் தோன்றுகின்ற அழகு நம்முடன் இறுதி வரை பயணிக்கப் போவதில்லை என்பதை அறியாதவளானால் மலர் அழகும் மனமும் கொண்டிருப்பதால் மலரை அப்படியே வைத்திருக்க முடியுமா என்ன? கடவுளுக்கு அதனை சாற்றினால்தானே மலருக்கு பெருமை. என் அழகு இப்போதைக்கு என்னிடம் உள்ளது. நாளை என் வசம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது. நாளையே நான் கடும் நோயில் விழலாம். ஆக என் அழகு எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனால் இந்த அழகை நம்பி தாங்கள் என்னை மணப்பதனால் சற்றே யோசித்துக் கொள்ளுங்கள். அழகும் செல்வமும் நிலையில்லாதவை. ஆனால் நிலையான ஒன்று என்னிடம் உள்ளது. எனது தீர்க்க சிந்தனையும் யோசனையும். அவை தங்களுக்கு பிரயோஜனப்படுமா என்று பாருங்கள் என்று கூறிய உஜ்வலா அமோகவர்ஷனை சிலையாக உறைந்து போகச் செய்துவிட்டாள். என்ன தெளிவான பேச்சு! திடீரென்று பெய்த மழை சாளர கண்ணாடிகளில் படிந்திருந்த தூசிகளை கழுவி பளிச்சென துலங்க வைத்தது போன்று இவன் மனதில் பரவியிருந்த தன்னை பற்றிய தாழ்வான உணர்வுகளை மறைத்து போயின. உஜ்வலா என்கிற விதைமதிப்பில்லாத பொற்புதையலை தனக்கு அளித்த ஆண்டவனுக்கு நன்றி கூறினான் அமோகன். உஜ்வலா, போர்க்கலைகளையும் அரசாங்க நியதிகளையும் மட்டுமே அறிந்த எனக்கு வாழ்க்கையின் உன்னத பண்புகளை அறிந்து கொள்ள இது வரை வாய்ப்பு கிட்டவில்லை. பெண்களிடம் அதிகம் பேசிய பழக்கம் இல்லாதவன் நான். பெண்களின் உணர்வுகளை மதிக்கும் இங்கீதத்தை கற்றது கிடையாது. என்னால் வாளை சுழற்ற முடியும், மற்போர் புரிய முடியும், வில்வித்தை தேயும். ஆனால் காதலிக்க எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் என்னால் கூற முடியும். நான் இன்று முதல் உனக்கு மட்டுமே சொந்தம். என்னை உனக்கு ஏற்றது போல் மாற்றிக்கொள். நான் மனம் திறந்து பேசும் முதல் பெண் நீதான், கடைசி பெண்ணும் நீதான். என் இதயத்தின் திறவுகோள் உன்னிடம்தான் இருக்கும். எப்போது வேண்டுமோ நீயே திறந்து என் இதயத்துடன் உறவாடிவிட்டு மீண்டும் தாளிட்டு திறவுகோலை நீயே வைத்துக்கொள். உணர்வுடன் அமோகன் பேசினான். ஐயோ வேண்டாம். மனைவியிடம் பேசும் நேரங்களை தவிர அமோகவர்ஷன் இதயமில்லாதவன் என்கிற அவப்பெயர் வருவதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டாம். உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. உங்கள் இதயத்தினை திறந்தே வைத்திருங்கள். உஜ்வலா கூற இருவரும் சேர்ந்து நகைத்தார்கள். அதன்பின் உஜ்வலாவிடம் ஏற்பட்டிருந்த தயக்கம் மறைந்து இருவரும் மனம் விட்டு அளவலாவத் துவங்கினார்கள். இருவருமே தாங்கள் பிறந்திருப்பதே மற்றொருவருக்காகத்தான் என்கிற உணர்வுடன் பிரிந்தனர். நந்தவனத்தை விட்டு விலகிய போது ஒரு கணம் தனது சகோதரன் கோவிந்தனை பற்றி உஜ்வலாவிடம் எச்சரிக்கை செய்து விடலாமா என நினைத்தான் அமோகன். பிறகு திருமணம் முடிந்ததும் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என நினைத்து நந்தவனத்திற்கு வெளியே காத்திருந்த கஜேந்திரனை நோக்கி நடந்தான்.
தனது மஞ்சத்தினில் குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த கோவிந்தனின் மீது முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தாள் ஷர்மிஷ்டா. அவளது மலர் போன்ற பாதங்கள் அவனது முதுகினில் இருகால் வருடி விடுவது போல் இருந்து கிறக்கத்தினால் கண்களை மூடி கிடந்தான் கோவிந்தன். சலக் சலக் மிருதுவாக ஒலித்த கொலுசின் ஒலி மயக்கத்தில் இருந்த கோவிந்தனின் செவிகளில் ஒலிக்க ஒரு கண்ணை மட்டும் திறந்து அறையின் வாயிலினை நோக்கினான். ரூப்மதிதான் அன்னமாக நடந்து அவனது அறைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தாள். வழக்கமாக ஒரு பெண்ணுடன் கோவிந்தன் தனித்திருக்கும் போது மற்ற பெண்கள் யாரும் அவனை நாடி வருவது கிடையாது. அதுவும் அரசவை ஆஸ்தான நாட்டிய பெண்மணியான ரூப்மதி சற்றே கர்ப்பம் கொண்டவள். அவள் கோவிந்தனை நாடி வருவது கிடையாது. கோவிந்தன் தான் பலமுறை அவளது மாளிகைக்கு சென்றிருக்கிறான். ரூப்மதியே தன்னை நாடி வருவதை கண்டதும் சற்றே வியப்படைந்தான் கோவிந்தன். வா ரூப்மதி, நீ அறிந்துள்ள மிகவும் முக்கியம் வாய்ந்த அந்த செய்தியை கூறு. கோவிந்தன் கூறியதும் வாயடைத்து போனாள் ரூப்மதி. நான் மிகவும் முக்கியமான தகவலுடன் வருவதை எப்படி அறிந்து கொண்டீர்? ரூப்மதி கேட்டாள். கோவிந்தன் கையசைக்க அவன் மீது நடந்து கொண்டிருந்த ஷர்மிஷ்டா அகன்றாள். எழுந்து தனது மஞ்சத்தினில் அமர்ந்த கோவிந்தன் தன் பக்கத்தில் ரூப்மதியை இருத்தினான். அவனது மறுபக்கத்தில் அமர்வதற்காக முன்னேறிய ஷர்மிஷ்டாவை அலட்சியமாக திரும்பி நோக்கினாள் ரூப்மதி. அந்த சங்கேதத்தினை புரிந்து கொண்ட கோவிந்தன் ஷர்மிஷ்டாவை நோக்கி தனது கையை உயர்த்தினான். ஷர்மிஷ்டா, நீ இப்போது சென்று விட்டு பிறகு வா. ஷர்மிஷ்டாவின் முகம் சுருங்கியது. வேறு வழியின்றி நடையில் கோபத்தை காண்பித்தபடி அறையை விட்டு அகன்றாள். என்ன விஷயம் ரூபா? தனது உறுதியான கரத்தினால் அவளது தோள்களை அணைத்து தன் பக்கமாக இழுத்தான் கோவிந்தன். 1000 பெண்கள் என் அருகில் இருந்தாலும் நீ வரும்போதுதான் நான் பூரணத்துவம் பெறுகிறேன். காரணம், உனது அழகு அப்படிப்பட்டது. இந்த குந்தல நாட்டிலேயே நீதான் பேரழகி, சொன்னான் கோவிந்தன். இனிமேல் இப்படியெல்லாம் பேசி நீங்கள் என்னை முகஸ்துதி செய்ய முடியாது இளவரசே. காரணம், உலகிலேயே பேரழகி ஒருத்தி நமது குந்தல நாட்டினை நாடி வந்து கொண்டிருக்கிறாள், சற்றே கேலியுடன் கூறினாள். உன்னை விட பேரழகி இந்த வையகத்தில் யார் இருக்க முடியும்? தனது உள்ளத்தினில் ஏற்பட்ட படபடப்பை கட்டுப்படுத்தியபடி அவளிடம் வினவினான் கோவிந்தன். இருக்கிறாள் இளவரசே. அவள் நமது குந்தல தேசத்தை விரைவில் நாடி வர இருக்கிறாள். ஆனால் தனது இதழை பற்களால் கடித்தபடி அவனை கீழ்கண்ணால் நோக்கினாள் ரூப்மதி. ஆனால் அவள் உங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டார். அவளது குரலில் ஒலித்த நிஷ்டூரத்தை அலட்சியம் செய்தபடி அவளது தோளினில் படர்ந்திருந்த தனது கரத்தினை நீக்கினான். ஏன் அப்படி சொல்கிறாய்? ஏனென்றால் உலகின் பேரழகியான அந்த பெண் தங்கள் சகோதரனை மணந்து கொண்டு அவனது மனைவியாக குந்தல தேசத்தின் பட்டத்தரசியாக திகழப் போகிறாள். தங்கள் தமையனின் மனைவி தங்களுக்கு தாய் போன்றவள் அல்லவா? கோவிந்தன் திடுக்கிட்டான். அமோகனுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதா என்ன? எனக்கு தகவல் தரப்படவில்லையே. ரூப்மதி சிரித்தாள். தங்களுக்கு எதற்காக தகவல் சொல்லப்பட வேண்டும்? மணக்க இருப்பவர் தங்கள் அண்ணன். அவருக்கு பெண் பிடித்து விட்டது. அரண்மனை முழுவதும் இது பற்றித்தான் பேச்சு. கோவிந்தனின் அழகை காட்டிலும் அமோகரின் மனைவியை பற்றித்தான் இனிமேல் மக்கள் அதிகமாக பேசப் போகிறார்கள் என்று அமோகரின் நண்பர் கஜேந்திரன் கூறியதை நானே கேட்டேன். ரூப்மதி கூற கோவிந்தனின் புருவங்கள் உயர்ந்தன. யார் இந்த பேரழகி? எந்த தேசத்து இளவரசி? கோவிந்தனின் மஞ்சத்தில் இருந்து எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடை போட்டான். அவ்வாறு அவன் நடை போடுகிறான் என்றால் அவனுள் கோபம் பொங்கிக் கொண்டிருப்பதாக பொருள். வேமுலவாடா தேசத்து மன்னர் ராஜ நரேந்திரனின் புதல்வி உஜ்வலா. தங்கள் தமையனார் அவளை சந்தித்து இருவரும் தங்கள் இதயங்களை பரிமாறிக்கொண்டு விட்டார்கள், ரூப்மதி கூறினாள். சட்டென்று நின்ற கோவிந்தன் அவளை எரித்து விடுவதை போன்று நோக்கினான். இப்படி ஒரு உலக பேரழகை என் பார்வையிலிருந்து எப்படி தப்பினாள்? நீ ஏன் அவளை பற்றி என்னிடம் இதுவரை கூறவில்லை? தனது தோள்களை அலட்சியமாக உலுக்கியபடி அவனை நோக்கினாள் ரூப்மதி. இப்போது என்ன செய்வது? கோவிந்தன் கேட்க பரிகசத்துடன் சிரித்தாள் ரூப்மதி. என்ன செய்வது? உலகத்தின் அழகையெல்லாம் தங்கள் காலில் விழுந்து கிடக்கும். முதல் முறையாக தாங்கள் ஒரு உலக அழகியின் கால்களில் விழுந்து ஆசை கோரப் போகின்றீர்கள். அவளது நையாண்டி பேச்சு கோவிந்தரின் உக்கரத்தை கிளற அங்கிருந்த கனிகளில் வைத்திருந்த தட்டை காலால் எட்டி உதைத்தான். உலகப் பேரழகி எனது அண்ணனின் மனையாளா? என் மனம் இதற்கு எப்படி ஒப்புக்கொள்ளும்? நான் இப்போதே அந்த வேமுலவாடா இளவரசியை பார்க்க வேண்டும். அவள் பெயர் என்ன சொன்னாய்? இதைத்தானே ரூப்மதி எதிர்பார்த்தாள். அவள் பெயர் உஜ்வலா. உலக அழகெல்லாம் உங்களுக்குத்தான் சொந்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நாங்கள் இவ்வளவு பேர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம்.
எங்களில் ஒருத்தியை உங்கள் மனையாளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்களே கூறிவிட்டீர்கள் இதுவரை குந்தல நாட்டில் உள்ள பெண்களில் நானே பேரழகி என்று. எனவே நம் திருமண நாளை விரைவில் அறிவித்து விடுங்கள் என்றபடி எழுந்து அறையை விட்டு நடந்தாள். ரூப்மதி கூறுவது எதுவும் கோவிந்தனது செவிகளில் விழுந்ததாகவே தெரியவில்லை. உடனடியாக தனது ஆருயிர் நண்பன் ரஜத்கேசியை அழைத்து வரும்படி பணியாளை அனுப்பினான் கோவிந்தன். வேமுலவாடா மன்னர் ராஜ நரேந்திரன் கோவிந்தனையும் ரஜத்கேசியையும் உற்சாகத்துடன் வரவேற்றார். குந்தல இளவரசர் எங்கள் நாட்டிற்கு விஜயம் செய்திருப்பது எங்கள் பாக்கியம், ராஜ நரேந்திரன் கூறினான். கோவிந்தன் முகத்தில் பொய்யான புன்னகை ஒன்றை தருவித்துக் கொண்டான். அதுதான் அவனுக்கு கைவந்த கலையாயிற்றே. இவன் என் நண்பன் ரஜத்கேசி. நானும் இவனும் வேட்டையாட சென்று கொண்டிருந்தோம். இந்த வழியாக போகும்போது என் அண்ணனின் மனையாளை தரிசித்துவிட்டு போனால் என்ன என்று தோன்றியது. என் அண்ணனின் மனைவி எனக்கு தாய் போன்றவள் அல்லவா? தாயை தரிசித்துவிட்டு போகலாம் என்று என் நண்பனை கேட்டேன். சரி என்றான். அதற்குத்தான் வந்திருக்கின்றோம். கோவிந்தனின் தேனொழுகும் பேச்சை ரசித்தான் ராஜ நரேந்திரன். அவ்வளவுதானா? இதோ அழைக்கிறேன் உஜ்வலாவாய். பணிப்பெண் ஒருத்தி அனுப்பி உஜ்வலாவை மைய மண்டபத்திற்கு அழைத்தான் வேமுல அரசன். கோவிந்தனின் உள்ளம் துள்ளாட்டம் போட்டது. உலகப் பேரழகியாமே, என்னதான் அப்படி அழகை கொண்டிருக்கிறாள் என்று பார்ப்போம். முதலில் சுகந்தமான ஒரு காற்று அந்த மைய மண்டபத்தில் பரவியது. பிறகு இனிமையான சதங்கைகளின் நாதம் கேட்க, தொடர்ந்து ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை என்கிற தேவலோகத்து நடன மங்கைகளின் அத்தனை அழகையும் தான் ஒருவளே கொண்டவளாக மிதந்து வந்து அவர்களின் முன்பாக நின்றாள் உஜ்வலா. முதன் முறையாக கோவிந்தன் தனது எழிலை பற்றி நினைப்பதை மறந்தான். இம்மாதிரியான அழகை இவன் இதற்கு முன்பாக கண்டதே இல்லை. இவன் இதுவரை பார்த்திருக்கிற அனுபவித்திருக்கிற அழகெல்லாம் இந்த ஆரணங்கின் முன்பாக நிற்கக்கூட முடியாது. அது மட்டுமல்ல, இந்த பேரழகி குந்தல நாட்டு அரசியாகிவிட்டால் இவனது கவர்ச்சி மக்களால் மறக்கப்பட்டுவிடும். தன்னை நோக்கி உஜ்வலா கைகளை குவித்ததை கூட கவனிக்காமல் அவளது பேரழகை அளந்தபடி நின்றான் கோவிந்தன். உன் மைத்துனன் உன்னை காண வந்திருக்கிறான் உஜ்வலா, மன்னர் ராஜ நரேந்திரன் கூற அவனையும் ரஜத்கேசியையும் புன்சிரிப்புடன் பார்த்தாள் உஜ்வலா. கோவிந்தன் உற்சாகமெல்லாம் பறந்து போனது. இவளா அமோகனின் மனைவியாக போகிறாள்? இவள் நம் அரண்மனையில் கால் பதித்தால் அதோடு இவனுடைய எதிர்கால கனவுகளெல்லாம் கலைந்து போய்விடுமே. இவன் இவ்வளவு காலமாக எச்சரிக்கையுடன் கட்டி வந்த கனவு கோட்டை இனி அவ்வளவுதானா? கோவிந்தனை விட ரஜத்கேசிதான் உஜ்வலாவின் பேரழகால் திணறி போய் கிடந்தான். பெண்கள் எல்லோருமே போகப் பொருட்கள்தான் என்று அவர்களை அலட்சியமாகவும் அதிகாரத்துடனுமே கையாண்டு வருபவனாக ரஜத்கேசி உஜ்வலாவின் பேரழியால் ஸ்தம்பித்து போயிருந்தான். எந்த அழகும் தனது கல் மனதை கரைய வைக்காது என்று இதுகாரும் உறுதிபட நம்பிக்கை கொண்டிருந்தவன் உஜ்வலாவை கண்டதும் இன்ன உணர்வு என்று புரிந்து கொள்ள முடியாதபடி ஒருவித குழப்பத்தில் ஆழ்ந்தான். குருதியும் மாமிசமும் நிரப்பப்பட்ட தோல் சாக்குப்பை, இதில் என்ன கவர்ச்சி என்று பெண்களை காணும் போது நினைப்பவன் ரஜத்கேசி. ஆனால் உஜ்வலாவை கண்டபோது ரஜத்கேசியால் அவ்வாறு எண்ண முடியவில்லை. பளீரென்று ஒளிவிடும் அவளது புன்னகையையும் பூரண சந்திரனை போன்று ஜொலிக்கும் அவளது முகமும் அவனை சித்திரவதைக்கு உள்ளாக்கியது. பெண்களை பற்றிய அவனது எதிர்மறையான கருத்துக்களை பொய்ப்பிக்கச் செய்யும் பெண் ஒருத்தி அவன் முன்பாக நின்றிருந்தாள். குந்தல அரசியாக திகழ்வதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றவள்தான். திடீரென்று கோவிந்தனை பற்றிய நினைவு வர அவன் உஜ்வலாவை எந்த கோணத்தில் பார்த்து கொண்டிருப்பானோ என்கிற கவலை தோன்றியது. சட்டென்று அவன் பக்கமாக திரும்பி நோக்கினான். அவனுடன் நெருங்கி பழகுபவனாயிற்றே. அவன் கண்களை நோக்கியவுடனே கலங்கிவிட்டான். கோவிந்தனின் முகத்தில் தாண்டவமாடி அந்த வெறி ரஜத்கேசிக்கு உடனடியாக புலப்பட்டது. விடமாட்டேன், இந்த பேரழகி எனது அண்ணனின் மனையாளாக விடமாட்டேன். இவள் அரசியாக திகழும் யோகம் இருந்தால் அது நான் அரசனாகும் போதுதான் இருக்கும். அமோக வருஷனும் இவளும் சேரவே கூடாது என்கிற எண்ணம் அவனது சிந்தையில் பரவிக்கொண்டிருந்தது. தன் வருங்கால மைத்துனனையும் அவன் அருகே வீரத்தின் மொத்த உருவமாக கம்பீரத்துடன் நின்ற அவனது தோழனையும் பார்த்தவுடனேயே உஜ்வலா புரிந்து கொண்டாள். இவர்கள் ஆபத்தானவர்கள், அமோக வருஷனுக்கு நன்மை விளைவிப்பவர்கள் இல்லை என்கிற தகவலை அவளது தீர்க்கமான சிந்தனைகள் அறிவித்தன. தனது சேலை தலைப்பினை எடுத்து தன் தலையோடு சேர்த்து தனது தோளின் மீது பரவவிட்டால் அது மரியாதைக்கு அல்ல என்பதை கோவிந்தனின் வெறித்த பார்வையை கண்டவர்கள் உணர்வார்கள். இத்துடன் அத்தியாயம் 13 நிறைவுற்றது. விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.